தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்பின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பூச நன்னாள். நமது திருவருட்பு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு பூசத்தன்றும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வெளியும் சத்து விசாரம், கேள்வி பதில், சந்தேகம் தெளிதல் என்ற அடிப்படையிலே செய்து கொண்டு வருகிறோம். இன்று காலையிலே மக்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். 10 மணிக்கு மேலே நிறைய வந்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அப்புறம் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் சந்தேகங்கள் எல்லாம் நிறைய முடிஞ்சுது. அப்புறம் 1 மணிக்கு மேலே சாப்பிட்டு நண்பர்கள்லாம் அங்கே மேட்டுக்குப்பமெல்லாம் போயிருக்காங்க. சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களையெல்லாம் பார்த்து உங்களிடத்தில் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். நானாக சொற்பொழிவு பண்ணுறது அது ஒரு முறை, கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது அது ஒரு முறை இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா அதை எப்படி கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் வாங்கிறது. ஏதோ அருட்பா படிக்கிறோம், 4 பேர் சொல்கிறத கேட்குறோம், நமக்குன்னு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் மனசுக்குள்ளே. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது இருக்குது. ரெண்டாவது, கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான சூட்சமம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிப்படை கடவுள் கொள்கையை தான் எல்லாருமே ஜீரோவாக இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், காரு பங்களா எல்லாம் வாங்குகிறோம், வசதி வாய்ப்புகள் இருக்கிறோம். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நம்மளுடைய அறிவு கடவுளை தெரிந்து கொள்வதில் மட்டும் ஜீரோவாக இருக்கிறோம். அதுக்கு அதிகமான கவனம் செலுத்துறதில்ல. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே கோயிலுக்கு போகலாம், ஏதோ ஒரு சாமி கும்பிட்டா நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல் நம்ம வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதல்ல வாழ்க்கை. வள்ளலார் மனிதனுக்கு அறிவு உயர்ந்தது என்று சொல்கிறாரு. அந்த உயர்ந்த அறிவுள்ள மனிதர்கள் எதை தேட வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம மேல்நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை இப்போ சொற்பொழிவு கேட்டு சரி ஏதோ அவர் சொல்கிறாரு நம்ம கேட்டுட்டு போகிறோம் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே கேள்விகள் நிறைய இருக்கும். அந்த கேள்விக்குண்டான விடை கிடைச்சிட்டா திருப்தியாக இருக்குமில்ல. அதுதான் சத்து விசாரம்னு வள்ளலார் சொல்வார். சந்தேகம் தெளிதல் சத்து விசாரம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
அதாவது கரெக்ட் புரியுது எனக்கு. எதையுமே ஒரு அளவுகோலாக நம்ம வச்சுக்கணும். 3 மணிக்கு எழுந்திருக்க சொல்லி வள்ளலார் சொல்லவே இல்லை. நீங்கள் 3 மணிக்கு எழுந்திருத்து அறியாமை. இப்போ நம்ம வந்து ஒரு துறவரம் மீன்ஸ் உலகப்பற்றிலிருந்து வெளிப்பட்டு எந்த நேரமும் இறை சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு நேரங்காலம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கோம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்குன்னு சில வழிமுறைகளை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வேலைக்கு போனோமா, வந்தோமா 4 மணி வந்தோமா, 5 மணிக்கு வந்தோமா, வீட்டு வேலைகள்லாம் முடித்தோமா, ஒரு 7-8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கெலாம் ஓரளவுக்கு இறை சிந்தனையோடு படுத்துக்கணும். காலையில் 4:30 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். 4:30 மணி டு 6, அதுக்கு பேர் தான் அமிர்த காலம்னு பேர். அந்த நேரத்துலேருந்து அது 1.5 மணி நேரம், 4:30 டு 6. அந்த 1.5 மணி நேரம் பூமியை நோக்கி அமுதக்காற்று வீசக்கூடிய காலம். அந்த காலத்தில் எழுந்து நீங்கள் படைக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அமுதக்காற்று சுவாசிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு வராது. நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் கூட நீங்கி போயிடும். அது மாதிரி எழுந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பகல் நேரத்தில் சிந்தனை வராது. நமக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஒரு மன தடுமாற்றம்லாம் வராது. அந்த டைம் பிரகாரம் கடைப்பிடிங்க. கரெக்டாக 4:30 டு 6 அதுதான் டைம். மற்ற நேரங்களில் எழுந்திருக்கிறது அது உங்களுடைய நேரத்தை காலத்தை பொறுத்து நம்ம இறை சிந்தனை இருக்கலாம், தவறு இல்லை. உடம்பு பாதிக்காது இருக்கணும்னா, ஏன்னா நம்ம பகல் பூரா வேலை செய்கிறீங்கள, சும்மா இருந்தால் பரவாயில்ல. இப்போ அதை செஞ்சுட்டு நீங்கள் இரவு பூரா தூங்காமல் எதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா உடல் பாதிக்கும். அது ஒரு காரணம். 2வது உணவு முறையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வள்ளலார் சொல்லுவது ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் 0. அரை வயிறு தான் சாப்பிடணும். அரை வயிறுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வரும், தூக்கம் வரும், அதுக்கப்புறம் சோம்பல் வரும். அந்த உணவு என்ன உணவோ அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி உடம்பை பாதிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் சாத்வீக உணவாக சாப்பிடுங்கன்றார். சாத்வீக உணவு மீன்ஸ் லேசான உணவு, நம்ம உடம்பை பாதிக்காத உணவு. அதனால தான் அதுக்கு மாமிசம் இல்லாத உணவுன்னு சொல்கிறது. அந்த மாமிசம் இல்லாத உணவு கூட காரம், புளிப்பு, துவர்ப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு தான் நம்ம அதிகம் சேர்த்துக்கிறோம். துவர்ப்பை சேர்த்துக்கிறதால கசப்பை சேர்த்துக்கிறதில்ல. இப்போ எந்த டெய்லி நீங்கள் குழம்பு வச்சாலும் புளியை சேர்த்துக்கிறோம், காரத்தை சேர்த்துக்கிறோம், இனிப்பை சேர்த்துக்கிறோம். ஆனால் துவர்ப்பை சேர்க்குறோமா? இல்லை. கசப்பை சேர்க்குறோமா? இல்லை. இந்த 3 சுவை நம்ம உடம்புக்கு தேவையானது 6 சுவை. 6 சுவையும் சமமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 3 சுவை உங்களுக்கு அதிகமாகுது, 3 சுவையை நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? உடம்பு பாதிக்கும். எந்த ஒரு உணவு முறை கூட ஒரு சமநிலையில் தான் இருக்கணும், இல்லைங்களா? அதனால தான் இப்போ சுகர்னு எல்லோரும் சொல்கிறேன். ஏன் சுகர் வருதுன்னா, இந்த 3 சுவையை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க, கசப்பையும் துவர்ப்பையும் விட்டுறீங்க. இந்த 2ம் போனால் தான் எல்லா சுவையை வந்து கரெக்ட் பண்ணி சமநிலைக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். அதனால தான் வள்ளலார் தெளிவாக சொல்லுவார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே குட்டி இனிப்போடே குட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. வரல, அதான் இனிப்பை சாப்பிடலான்றாரு. காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே, உப்புன்னா தெரியும் இல்லையோ, உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறோம். கசப்போடே குட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதுன்றார். அப்போது இது பூரா ஊரமுதுன்னா என்ன? மலம் வரக்கூடிய அமுதம்னு பேர். சிறுநீர் மலமாக வருது இல்லையா, அதுக்கு பேராக ஊரமுது. அதுக்கப்புறம் ஆரமுது உண்டு என்னோட ஆடேடி பந்தன்றார். ஆரமுதுக்கு இந்த மாதிரி மலம் வராது, சிறுநீர் வராது. அந்த அமுதத்தை உண்டவர் வள்ளலார். ஆமாம், அது ஆன்மாவிலேருந்து சுரக்கணும். மேல்நிலை சுக்கிலன்னு பேர். வெரி குட் ஐடியா. மேல்நிலை சுக்கிலன்னு அதுக்கு பேர். நம்ம சாப்பிட்றது பூரா கீழ்நிலை சுக்கிலம். கீழ்நிலை சுக்கிலன்னா கீழே போகிறது, அது பெண்ணை தேடுறது. ஆணை பெண்ணை தேடும், பெண் ஆணை தேடும். இதுக்கு தான் அந்த கீழ்நிலை சுக்கிலத்தினுடைய தன்மை அதுதான். அதனால தான் வள்ளலார் வந்து கீழ்நிலை சுக்கிலத்தை உருவாக்காதுங்க, மேல்நிலை சுக்கிலம் வந்து இறைவன் வச்சிருக்காரு,
அது திரைகளால் மறைக்கப்பட்டிருக்குது. அந்த திரைகளை நீக்கினா தான் அந்த சுக்கிலம் வெளியே வரும். அதுக்கு பேர் தான் அமுதம். மேல்நிலை சுக்கிலன்றது பேர் அமுதம்னு பேர். அதனால தான் அது திரைகளால் மறைக்கப்பட்டிருக்குது, 7 திரைகளால். நீங்கள் கீழ்நிலை சுக்கிலம் என்பது நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடியது. சுக்கிலம் என்பது எத்தனை வகையை சேர்ந்தது? 2 வகை, கீழ்நிலை மேல்நிலை. அப்போது அந்த கீழ்நிலை சுக்கிலன்றது விந்து. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு என்னாவது ரத்தமாக மாற்றி அந்த ரத்தத்தை எல்லா இடங்களுக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை ஒரு என்னன்னு சொல்கிறது, கெமிஸ்ட்ரி, அதை ரசாயன மாற்றம் செய்து, ரசாயன மாற்றம் செய்து வேதியியல் முறைப்படி அது ஊட்ட வேண்டிய இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிட்டு மீதி இருக்கக்கூடியதை சுக்கிலமாக கீழே இறக்கி ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய உணவில் ரத்தம் வருது, உணவினுடைய அந்த ரசத்தை எடுத்து ரத்தமாக மாற்றுது. இந்த ரத்தத்தில் கூட 4 வகையான ரத்தம் இருக்குது அதில். அப்போ எதுக்கு எந்தெந்த ரத்தம் தேவையோ அந்த உடம்புக்கு அது ஊட்ட வேண்டிய இடத்துக்கு ஊட்டிட்டு மீதி இருக்கிறத பூரா கீழே அதை பல கோடி அணுக்கள் மாற்றங்கள் செய்து அது ரத்த டைப்பே 4 வகையாக இருக்குது. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அலோபதியில். ஆனால் அதுக்கு முன்னாடி வள்ளலார் சொல்லிட்டார், உரைநடை பகுதியில் இருக்கிறார். கபிலர் ரத்தம் என்னென்னா ரத்தம் 4 ரத்தம் சொல்கிறார். உரைநடை பகுதியில் இருக்கும், சத்திய பெரு விண்ணப்பத்தில் எழுதியிருப்பார் 4 வகையான ரத்தம். அப்போ அந்த 4 வகையான ரத்தம் சுக்கிலமாக கீழே மாறுது. அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி வரும், ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு மாதிரி. இப்போ நம்ம உடம்புல சொல்கிறோம்ல ஏ குரூப்பு, பி குரூப்பு, ஜி குரூப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவில் அந்த குரூப் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால தான் மற்றவங்களுக்கு நம்ம என்ன உடம்பு அவங்களுக்கு ரத்தம் தேவையோ அந்த ரத்தத்தை நம்மகிட்ட வாங்குறாங்க. அப்போ அந்த ரத்தம் தான் சுக்கிலமாக மாறுவது. அந்த சுக்கிலம் வீரியம் உள்ளது. வீரியம் உள்ள சுக்கிலம் தான் நமக்கு காம இச்சையை தூண்டுவது. இதை தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அந்த சுக்கிலத்தை மேலேறக்கூடிய பயிற்சி பண்ணாங்க. மேலேறும் பயிற்சின்னு பேர் அதுக்கு. அதில் நம்ம மகரிஷி கூட குண்டலினி பயிற்சின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. கேள்விப்பட்டீங்களே? அப்போ குண்டலினி பயிற்சினா என்ன, சுக்கிலத்தை முதுகந்தண்டு வழியாக மேலேற்றுவது. ஆனால் அதையே அவர் செஞ்சது முறை இல்லை. மேல்நிலை சுக்கிலம் ஆன்மா இருக்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய அமுதம். கீழ்நிலை சுக்கிலம் என்பது விந்துனால், அதாவது உணவினால் வரக்கூடிய விந்து, ரத்தத்தினால் வரக்கூடிய ப்ராசஸ் பூரா விந்தா மாறுது. அப்போ அந்த விந்து முதுகந்தண்டு வழியாக மேலே ஏற்றணும்னு யோகிகள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆனால் ஆன்மாவனுடைய தன்மை என்னவா, கோடி சூரிய பிரகாசம் உடையதுன்னு வள்ளலார் சொல்கிறார். அதனுடைய பவர் எவ்வளோ, கோடி சூரிய பிரகாசம். அப்போ அந்த கோடி சூரிய பிரகாசத்துக்கு இந்த கீழ்நிலை சுக்கில் போய் டச் பண்ண முடியுமானா முடியாது, வெடிச்சிடும். அதனால தான் அது இறைவன் அதை 7 திரைகளாக மறைக்க வச்சிருக்குது. ஆன்மாவில் இருக்கக்கூடிய இடம் அமுதம், அந்த அமுதத்தை மறைத்து கொண்டிருப்பது 7 திரைகள். படிக்கிறோம் இல்லையா? வர அப்போ அந்த 7 விதமான திரைகள் ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஏன் மறைக்குதுன்னா அது உள்ள அமுதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த திரைகளை நீக்கிறது எப்போ நீக்க முடியும்னா நீங்கள் பரிசுத்தமான ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் நீங்கும். அப்போ சுக்கிலம் என்பது மேலே ஏறக்கூடாது, பஸ்மமாகணுன்றார். அப்போ எப்போ பஸ்மமாகும், நீ உண்ணக்கூடிய ஊன் வெறுக்கணும், சாப்பாடை குறைக்கணும், இறை சிந்தனையில் இருக்கணும். அப்போ சாப்பாட்டை குறைச்சி இறை சிந்தனை இருந்தால் என்னாகும், உடம்பு பலகீனமாகும். அதுக்காக வள்ளல் பெருமான் என்ன நமக்கு முன்னாடி அதுக்கு பயிற்சி கொடுக்குறாருன்னா, இதெல்லாம் புழுக்கிற உணவு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம், இது பேர் என்ன, புழுக்கிற உணவு. புழுக்கிற உணவுன்னா என்ன, மலம் வர்றதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் மலம் வரும். அந்த மலம் வராட்டி கூட உடம்புக்கு ஆபத்து. வந்தாலும் உடம்பு கெட்டு போயிடும், வராமல் இருந்தாலும் உடம்பு கெட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணோம், தீவிரமான முயற்சிங்க. அதனால தான் அவருக்கு 3 விதமான பயிற்சி நம்ம கொடுக்குறாரு. சாதாரண விதி, பொது விதி, அதிதீவிர விதி, இல்லைங்களா? அப்போது அந்த தீவிரமான விதி யாருக்கு, உலகை பற்றி விட்டு இறை பற்றில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிதீவிர பயிற்சின்னு பேர் இருக்குது.
அப்போ அந்த அதிதீவிர பயிற்சி இருக்கிறவங்க சாப்பாடு விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறார் வள்ளலார்? அதை மாற்றுவதற்கு தேன், சர்க்கரை, கற்கண்டு, அயன் செந்தூரம், தாமர புஷ்பம். உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டோரில் இந்த அடையார் பார்மசிலாம் கிடைக்கும். கிடைக்கும், சித்த மருத்துவத்தில் கிடைக்கும். அதில் அவங்க கூட இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அது சித்த மருத்துவத்தில் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது சர்க்கரை கிடைக்குது இல்லையா, தேன் கிடைக்கும், சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க, சர்க்கரை வாங்கிக்கோங்க. அயச்சந்தூரம் கிடைக்கும். அயச்சந்தூரம் இரும்புலேருந்து தயார் பண்ணுறது. அயன்னா இரும்பு, அது இரும்பு அதை பசுப்பம் பண்ணி அதில் பல விதமான வேதியியல் மாற்றம் செய்து ஒரு சின்ன ஒரு அரிசி எடை 2 அரிசி எடை தான் சாப்பிடணும். அதுதான் அயச்சந்தூரம். இது மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு இறை சிந்தனையோடு இருந்து சாப்பிடணும். நீ இறை சிந்தனை இல்லாத அதை சாப்பிட்டீங்கனாலும் ஆபத்து. ஐயா வாங்க, புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுறாரு வள்ளலார்? அந்த தீவிர முயற்சி இருக்கிறவங்களுக்கு உணவு முறைகளை மாற்ற சொல்கிறார். உணவு முறைகளை மாற்றிட்டா அந்த கீழ்நிலை சிக்கலும் உண்டாகாது. அது பஸ்பமாயிடும். இதெல்லாம் சுக்கிலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உடம்பை வேதியியல் மாற்றத்தில் இந்த புழுக்காத உணவு உடம்பை புழுக்காத பாதுகாத்துக்கும். சுக்கிலை புழுக்க வச்சிடும், இந்த உணவு புழுக்க வைக்காது. அதனால தான் வள்ளல் பெருமான் அதுக்கு புழுக்காத உணவுன்னு பேர் வைக்கிறார். அந்த உணவை நம்ம சாப்பிட்டு பழகணும். ரெண்டாவது காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும். எடுத்தோடனே அதிகம் சாப்பிட்டாலும் சூடு வரும். இதுதாங்க நம்ம உடம்புக்கு இது வெளியே நம்ம வேறு விதமான உணவு சாப்பிட்டு பழகிட்டோமா, திடீர்னு கொண்டு போய் நீங்கள் இதை சாப்பிட்டா பரவாயில்லன்னு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு அதிகமாக சூடு ஏறும். நம்ம உடம்பு ஒத்துக்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரணும். பழகாத உடம்புக்கு நீங்கள் அதிகமாக பழகினீங்கன்னா என்ன ஆகும்? உடம்பு ஹீட் ஆகும். நம்ம கூடுமான வேண்டியும் ஒரு நாளைக்கு 1/4 ஸ்பூனு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா ரெண்டாவது ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஐயா வாங்க. ஆமாம் 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 ஆமாம். சேர் எடுத்துங்க ஐயா, அந்த சேர் எடுக்கணும். ஐயா இருங்க, வாங்க. இப்போ சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? வாங்க 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 அம்சமையா வாங்க உட்கார். வா உட்கார். வாய் கூட எடுத்து போட்டுங்க. வாங்க 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 உட்காரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். உட்கார். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இது கவனமாக கேட்க வேண்டிய, திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. அந்த கேள்வி கீழ்நிலை சிக்கலும் மேல்நிலை சிக்கலும்னு வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டாரு. கீழ்நிலை சிக்கலம் என்பது தான் விந்து, மேல்நிலை சிக்கலம் என்பது அமுதம். ஆச்சுங்களா? அப்போ அமுதத்தை நீங்கள் வர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் என்று சொல்கிறது தான் சன்மார்க்கம். அமுதம் என்பது ஆன்மாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷம். அதனால தான் வள்ளலார் சொல்லுவார், பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என திறக்கும் பெருந்திரவு போலும், எட்டும் இரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர், எடுக்கதனை முயல்கின்றேன் அட்டி செய்ய நினையாதீர், அரைகணத்துக்கு 1000 கோடி வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவேன் ஆணை இதுன்றார். அப்போ என்ன, நமக்கு அந்த தில் இருக்கா? வள்ளலாருக்கு அந்த தில் இருந்தது. ஏன்னா பெட்டி என்பது ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் அது லாக் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் 7 திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே அமுதம் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம கண்டுபிடிக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தடுமாற்றம் அடையும். யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, அந்த வழியில் போகலாமான்ற ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த தடுமாற்றை போக்குவதற்கு தான் இந்த விசாரம். ஏன்னா வள்ளலார் தெளிவாக 2 சுக்கிலத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம யாருமே பேசுகிறதில் திங்க் பண்ணுறதே இல்லை.
கீழ்நிலை சிக்கலும் மேல்நிலை சிக்கலும். புரியுதுங்களா? முதல் சொன்னாலே கீழ்நிலை சிக்கலம் என்பது உலக வாழ்க்கைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு யூஸ் ஆகிறது. அதான் கீழ்நிலை சிக்கலத்தினுடைய வேலை. மேல்நிலை சிக்கலம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய தகுதி அங்கேருந்து தான் நம்ம பெறணும். அந்த அமுதத்தை பெற்றால்தான் உடம்பு மாற்றம் ஏற்படும். இந்த கீழ்நிலை சிக்கலம் உண்டாகின்ற வரையில் மேல்நிலை சிக்கலம் வராது. அந்த திரையை திறக்காது, அது லாக்காக தான் வச்சுருக்கோம். ஏன்னா உனக்கு அந்த தகுதி இல்லை, அந்த பியூரிட்டி இல்லைன்றதுனால அது என்ன பண்ணும், அதை திறக்கவே திறக்காது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் திறக்காது. அதனால தான் வள்ளலார் அந்த பாட்டை போட்டார். என்ன, மற்ற மாதிரி நான் இல்லை, நான் வந்து தூய்மையானவன், ஒழுக்கமானவன், 24 மணி நேரமும் உன்னையே நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நீ வச்சிருக்கிற இடமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம். அப்போ அந்த உழவு என்பது என்ன? ஆன்மாவில் அமுதம் இருக்கின்ற உழவை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதனால தான் அதை தெளிவாக சொல்கிறார். பெட்டியில் உழவாத பெரும்பொருள் உண்டு. இது யாரும் சொல்லாததை நான் கண்டுபிடித்து விட்டேன். மற்றவங்களாம் எங்கே இருக்குதுன்னானுங்க, ஆலயத்தில் இருக்கணுன்னானுங்க, சொர்க்கம் கைலாயம் வைகுண்டத்தில் இருக்கணுன்னாங்க. ஆனால் மேல்நிலை சுக்கிலத்தில் அமுதம் இருக்குதுன்னு எவனா சொன்னானா? வள்ளலார் வந்து தெளிவுபடுத்துகிறார். அந்த சுக்கிலத்தை யார் எடுக்கிறார்களோ, யார் முயற்சி செய்து அதை ஓப்பன் பண்ணக்கூடிய தகுதி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் உடல் மாற்றம் ஏற்படும். அமுதம் சுரந்தால்தான் உடல் மாற்றம் ஏற்படும். இல்லாட்டி எத்தனை கரணம் அடித்தாலும் வேலையாகாது. அதனால தான் கீழ்நிலை சிக்கலும் மேல்நிலை சிக்கலும். கீழ்நிலை சிக்கலத்தை நிறுத்துறதுக்கு பெருதான் சன்மார்க்கம். கீழ்நிலை சிக்கலத்தை எப்படி நிறுத்த முடியும்? உணவனால தான் நிறுத்த முடியும். நீ உணவு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கலம் வந்துட்டு தான் இருக்கும். சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். கூற்றுவன்னா ஏம எப்போ உன்னை கூப்பிட்றதுக்கு அவன் தயாராக இருக்கிறான்னா, நீ சோறு சாப்பிட்ற வெளியும் உங்களை ஏம வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் ரெடியாக இருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சோத்தில் தான், சோற்றாசையோடு காம சேற்று ஆசை இதில் இருக்குது. உங்களுக்கு 2 தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை அதிகம் இதில் சேற்றாசை. அதனால தான் வள்ளலார் சொல்வார், உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடுமோர் உழவை அறிந்திலரே. அந்த உழவை நீங்கள் தெரிஞ்சுக்கலையாப்பா. உழவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. நீங்கள் உழவை தெரிந்து கொள்ளாது இருக்கின்ற வரையில் நீங்கள் எத்தனை சாமி கும்பிட்டாலும் வேலையாகாது, கோயிலுக்கு போனாலும் வேலையாகாது, அங்க பிரதட்சணை சொன்னால் வேலைப்படாது, அளவு குத்தினாலும் வேலைப்படாது, படையல் வட்டாலும் வேலைப்படாது, 24 மணி நேரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினாலும் வேலையாகும். அடிப்படையை நீங்கள் பிடிக்காம நீங்கள் என்ன தகுடுதலம் போட்டாலும் வேலையாகாது. அந்த முயற்சிக்கு தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். அதுக்கு பயிற்சி மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிறைய சன்மார்க்கத்தில் சொல்கிறாங்களே பயிற்சி. என்ன பயிற்சி? அம்மா வாங்க, என்னென்ன பயிற்சி சொல்கிறாங்க நம்ம சன்மார்க்கத்தில்? வாசி யோக பயிற்சி சொல்கிறாங்களா? அப்புறம் இன்னும் என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்களே, ராஜயோக பயிற்சி. இன்னொன்று நம்ம திருவண்ணாமலை சாமியார் அவர் ஒரு பயிற்சி சொல்லுவார், கிரியா யோக பயிற்சி. உட்காருங்க. அப்புறம் அருள் பூர்ண சித்தி யோக பயிற்சி. இதெல்லாம் இது மாதிரி பயிற்சி சன்மார்க்கத்துக்கு கிடையாது. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. இது ஏமாற்ற வேலைன்னா அவங்களுக்கும் தெரியாம செய்யறாங்க. அறியாமைன்னா அதுக்கு பேர். அதனாலதான் வள்ளலார் இங்க தெளிவா சொல்றாரு, அறிவை கொண்டு புரிஞ்சுக்கணும். மூடமா இருக்கக்கூடாது. மூடத்துக்கு போனீங்கன்னாவே மூடம் என்ன பண்ணும்? நம்மளை கொண்டு போய் புதைச்சி வச்சிடும். மூடம் என்பது சுழி கூட இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த கலை உரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொன்னாரு. அதுக்கு பேர் தான் மூடப்பழக்க வழக்கம் பேரு. மூடப்பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா உங்கள் அறிவு அங்கே ஃபெயில் ஆகிடும். ஏங்க உங்களுக்கு அவ்வளோ அறிவை இறைவன் வச்சிருக்கும் போது இன்னொருத்தர்கிட்ட போய் ஏன் நீங்கள் அறிவை கேட்குறீங்க? வள்ளலார் கொடுத்த அறிவு நம்மளுக்கும் இறைவன் கொடுப்பார்ல. வள்ளலாருக்கு அறிவு கொடுத்தார்ல, ஆற்றலை கொடுத்தார்ல. அப்போ நமக்கும் இறைவன் தானே நம்மளை படிச்சிருக்காரு. வள்ளலாருக்கு கொடுத்த அறிவும் ஆற்றல் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? நீங்கள் கேட்கல, அவர் கேட்டார், அவ்வளோதான். அவர் 24 hours வள்ளல் பெருமான் 24 மணி நேரம் இடை சிந்தனையிலிருந்து கேட்டார். நீங்கள் யார் இருக்கிறீங்க 24 மணி நேரமோ?
வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கனந்தறியேன் ஆணை உம்மானை. யாராவது இந்த உலகத்தில் எந்த ஞானியாவது இந்த வேலையை பண்ணியிருக்காங்களா? ஒரு செகண்ட் இறைவனை மறைக்காதிருந்தாலும் வள்ளலார் ஒருத்தர் தான். ஏன்னா நீ என்னை மறக்காமல் என் உடம்பிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாய். இறைவன் நம்ம உடம்புல இருந்து இயங்கிட்டு இருக்காருல்ல. ஆன்மா இயங்கல்னா அந்த உடம்பு இருக்குமா? நீங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கீங்க, நாமக்கல்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்களே. உங்களை கூட்டிகிட்டு வந்தது எது? உடம்பை இயக்குவது எது? உங்கள் உடம்பை இயக்கக்கூடிய அந்த உட்பொருளான மெய்ப்பொருளை நீங்கள் நினைக்காமல் இருக்கின்ற வரையில் வேலைக்காகாது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு அடிச்சடிச்சு சொல்கிறாரு. நான் மறந்தேன் எனினும், நான் உன்னை மறந்துட்டா கூட இறைவா நீ என்னை மறைக்கவில்லை. ஏன்னா என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிற. எப்போ தாயினுடைய கருவறையில் எப்பொழுது எனக்கு இந்த உருவத்தை உற்பத்தி ஆவதற்கு வந்து அமர்ந்தாயோ அன்றிலிருந்து இன்று வரையில் ஒரு செகண்டு கூட என்ன இயக்காம இல்லை, இயக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த உடம்பை இயக்கக்கூடியவர் யார் என்பதை நீங்கள் உணர்கின்ற வரையில் உங்களுக்கு ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார், கண்டுக்க மாட்டார். ஆண்டவர் தான் வேலை செய்கிறாரு. ஆனால் அதை உணராமல் நீங்கள் உணர்கின்ற பொழுது என்னாகும்? ஜீரோ தான். புரியுதுங்களா? அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா நமக்கு உலக வாழ்க்கையில் சரி, அதை நீங்கள் மறந்துட்டே கூட வாழ்கிறீங்க. போகும்போது என்ன கொண்டு போக போகிறீங்க? சார் போன மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அவருக்கு கணக்கு தெரியாது, எத்தனை கார் இருக்குதுன்னு தெரியாது, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதுன்னு தெரியாது, இல்லைங்களா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் செத்து போயிட்டான். இவ்வளோ சம்பாரிச்சு என்னத்தை கொண்டு போனான் அந்த ஆள்? இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் நமக்கு. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி கூடு விட்டு போயினவின் எது புரிவி. ஐயோ எங்கே குடியிருப்பி பாடுபட்டி பயனறி பார்க்கரைத்து கழித்தி பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீர இன்பமிக பெறுவி என்மை உரைத்தேனால நான் உண்மை உரைத்தேனே. மற்ற மாதிரி நான் பொய் சொல்லலை. ஏன் அந்த வார்த்தை போடுறாரு? இந்த உலகத்தில் வந்த ஞானிகள் கூட பொய் சொல்லிட்டு போயிட்டான்றாரு. எம்மை உரைத்தேனால நான் உண்மை உரைத்தேனே. உண்மை உரைக்க வந்தவன் நான், என்கிட்ட பொய்யினை எதிர்பார்க்காத, பொய் சொல்ல எனக்கு தெரியாதுன்ட்டார் வள்ளலார். பொய்யுரை என்மின் போவின் புறக்கடையில்னாரு. ஏன்னா பொய் சொல்றது நினைச்சாங்க வராது, போடா வெளியிட்டார். புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் உண்மை உரைக்கின்றேன்னாரு. என்ன சொன்னார் வள்ளலார்? உண்மை உரைக்கவன் நானுன்னு சொல்லாம உண்மை உரைக்கின்றேன் உவந்தடமையின் உலகி உரையுதனில் சந்தேகித்து உளறி அழியாது என்மையினால் என நினை எல்லாம் செய் வல்லான் என்னுள்ள அமர்ந்து இசைக்கின்றான். இதை கேண்மின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வு அளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. நிகழ்காலத்தில் ஆண்டவர் வந்து உட்கார வச்சு பார்க்குறவர் வள்ளலார். உங்களால் பார்க்க முடியுமா? உருவமத்தியில் இருக்கக்கூடிய கடவுளே தெரியாது, கடவுளை படைத்த இறைவன் யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாம் பண்ணிடுறோம், மூடமாக தான் இருக்கோம். எல்லாம் ஆளாளு கொண்டு சொல்கிறது கேட்டுக்கிட்டு மூடமாக தான் போயிடுவோம். நம்ம சன்மார்க்கத்தில் மூடத்தை உருவாக்குவதற்கு நிறைய பேர் தோன்றி இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். சார் எனக்கு இப்போ 45 வருஷமாக நான் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு யோகம் சொல்லி கொடுக்க தெரியாதா? உங்களை ஏமாற்ற தெரியாதா? எனக்கு உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்க எனக்கு தெரியாதா? தவம் சொல்லி கொடுக்க தெரியாதா? எல்லாமே தெரியும். எனக்கு ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படி ஏமாத்தன்னா யார்? என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏமாறாதே ஏமாற்றாதே. நீ ஏமாறவும் கூடாது, மற்றவங்களை ஏமாற்றவும் கூடாது. அந்த நிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு இறைவன் எந்த காலத்திலும் துணையாக இருப்பார். புரியுதுங்களா? அந்த நிலை தான் ஈரோடு கதிர்வேல். நான் எதுக்கும் பயப்படுறதில்ல. காரணம் என்ன? நான் ஏமாத்துறது தானே பயப்படணும். இன்றைக்கி சொல்லுவாங்க, ஐயப்பா அந்தாளா அவன் பயங்கரமான போல்டாக பேசுகிறான்டா சாமி, அவங்க கூட போய் யார் பேசுவாங்கன்னுவாங்க. ஏன்? சத்தியம். ஏன்னா வள்ளல் பெருமான் பயம் ஜீரோன்னார்ல. எதுக்கு சொன்னார்? பயம் பூஜ்யம்னாரு. அப்போ பயம் பூஜ்யம்னா எப்படி? இங்கே குற்றம் இல்லாதவர்களுக்கு பயம் பூஜ்யமாக இருக்கும், குற்றம் செய்கிறவர்களுக்கு பயமாக தான் இருக்கும்.
பயம் பூஜ்யம். பூஜ்யம்னா 0, ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிரபராதியாக இருக்கணும். யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. பொண்டாட்டிக்கு பயப்படக்கூடாது, முதல்ல மகனுக்கு பயப்படக்கூடாது, மருமகளுக்கு பயப்படக்கூடாது, பேரம்பேத்திக்கு பயப்படக்கூடாது, முதல்ல உற்றார் உறவினர்களுக்கு பயப்படக்கூடாது. எப்போ பயம் இல்லாமல் இருக்கும்? அவர்கிட்ட இருந்து நீ எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றால் பயம் என்பது 0. அதுக்கப்புறம் தான் வெளி. இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் உன்னை எதிர்பார்த்தனா எனக்கு பயம் இருக்கும். என் பையன்கிட்ட நான் உன்னை எதிர்பார்த்தனா பையன்கிட்ட பயம் இருக்கும். மருமகிட்ட ஒன்று எதிர்பார்த்தனா மருமகிட்ட பயம் இருக்கும். பேரம்பேத்திக்கிட்ட எதிர்பார்த்தா அவங்ககிட்ட பயம் இருக்கும். நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கறத நான் ஏன் பயப்படணும்? அதுக்காக அவங்கள திட்டுறதில்லை, எதிர்பார்க்கறதில்லை. பயம்னா என்ன? எவனையும் எதிர்பார்க்காத. உனக்கு இறைவன் வந்து உடம்புல எழுதிட்டு இருக்கான். ஏதோ ஒரு நேரத்தில் என்ன வேணாலும் உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு இன்றைக்கி வேணுமா, தானாக கிடைக்கும். நான் இன்றைக்கி வேணுமே நான் வந்து அதை சேர்த்து வைக்கிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க அவர்கிட்ட பணத்தை கொடுத்தா 2வது நாள் திரும்பி வராதுன்னு. என்கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் ஒரு 2-3 நாள் நான் எங்கேயா சுற்றி வீட்டுக்கு போனால் 0வாக தான் போவேன். என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. 2வது நாள்லேயே 2 லட்சம் காலி. அது ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்கு தான் அந்த ஆள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஏங்க வள்ளல் பெருமான் கிட்ட வந்த பணத்தை எங்கே போட்டார்? போட்டாரா? அப்போ ஏன் அதை போட்டார்? இதனால் நமக்கு உயிர் ஆபத்துன்னு தெரிஞ்சாது. அப்போ எங்கிட்ட அந்த பணம் இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரியுது இல்லை, நான் எதுக்கு வச்சிருக்கணும்? பணம் ஒரு யமன் சார். பணம் எது? யமன். யமன் எனும் அவன் இலை இலை மகனேன்னார் வள்ளலார். யமன் என்கிட்ட வரக்கூடாது. யமனை எட்டி உதைச்சவர் வள்ளலார். யமன் பயந்துக்கிட்டு ஓடணும். நம்ம யமனை நம்மளை தேடிக்கிட்டு இருக்குது, நம்ம தான் பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அது பயப்படணும். புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்? உலகில் வாழ்க்கையில் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் உலகில் வாழ்க்கையிலிருந்து இறைவனை தொடர்பு கொள்ளுவர் யாரோ அவங்க தான் அறிவாளி. நீ துறவியாக போய் இறைவனை கொள்வது அது யார் வேணாலும் இறைவனை தொடர்பு வச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு இல்லறத்தில் இருந்து கொண்டு இறை சிந்தனையோடு இருக்கிறவன் தான் அறிவாளி. வள்ளலார் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் நீங்கள் அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க, அதனால போகிறீங்க. சொந்த பந்தம் விட்டுரும் இல்லை, ஐயோ நம்ம நாளைக்கு நம்ம பையன் பிள்ளைக்கு வரமாட்டாங்க, அவங்க போகலன்னா கோவிச்சுக்குவாங்க, சங்கடப்படுவாங்க, சரி நம்ம நாளைக்கு நல்லது கெட்டது நம்ம வீட்டில் நடந்தால் அவங்க வரமாட்டாங்க, அதுக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு போகிறீங்க. இப்போ எங்கள் சொந்த பந்தம் என்ன கூப்பிட்டு சொல்லுங்க, நம்ம வரணும் பார்ப்போம். வள்ளலார்னா கூப்பிடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை காட்டிக்கணும் இல்லையா? கேட்க பதில் சொல்லி அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ ஏரோட அவன் கதிர்வேல் கூப்பிட்டா வரமாட்டாயா, அவன் கொள்கையை வேறன்னு என்னை புரிஞ்சுக்குவாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு விருந்தே வைக்கிறாங்க, அந்த விருந்தில் ஏதாவது கசாமத்தான் பண்ணாங்கன்னா எங்களை கூப்பிட மாட்டாங்க. அவர் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பயம் வரணும், நமக்கு பயம் வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது நம்ம சொந்த பந்தத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் வள்ளலார் சொல்கிறாருங்க, புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என்மொழிவோர் பொய்மொழி எண்ணாதி. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. உனக்கு துணை இல்லாதவங்களை போய் நீங்கள் ஏங்க அவங்களுக்கு பயப்படுறீங்க? யார் துணை? மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்புறமின் பக்தியோடு பணிது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கோச்சிக்காதீங்க. நீங்கள் செத்து போயிட்டா அவங்க சொந்த பந்தம்லாம் கூட வருதா? செத்துருவாங்களா அவங்க கூட? அப்போ உங்கள் கூட நீங்கள் உங்கள் உயிரே போகுது, உங்கள் உயிருக்கு அவங்க உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை, அவங்கள ஏங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கே பயப்படுறீங்க. அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. நீ சாகும்போது எவனும் கூட வர போகிறதில்ல. ஒரு நாள் கண்ணு சும்மானாலும் ஒரு ஃபார்மாலிட்டி கழுவாங்க. யார் செத்து போயிட்டாங்க நடுவரங்களாம் யாரும் கிடையாது. சும்மா 4 பேர் வந்து துக்கம் விசாரிக்க வர்ற மாதிரி வாங்க, அவ்வளோதான். சோறு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் துக்கம்லாம் ஆப்ட் ஆகிடும். சோறு சாப்பிட்ற வழி தான் துக்கம். அவங்க வீட்டில் துக்க விருந்துன்னு போடுறாங்கல்ல, அதை சாப்பிட்டாங்கன்னா துக்கம் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால தான் அது துக்க சோறுன்னு பேர்.
புரியுதுங்களா? இப்போ என்னுடைய மனைவி நான் செத்து போயிட்டா என் கூட வருவாளா? அவளுக்கு நான் ஏன் பயப்படணும்? அதுக்காக பயம் வந்து தூக்கி போட்டு நீ போடின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா வாழ்நாள் கூட நம்ம சோறு போட்டவில்லை. ஆனால் அவளுக்கு வேண்டியது கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்காக சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அன்பாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கலாம், நடிக்கணும். அந்த சில நேரத்தில் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கூட நடிப்பு வேணும். ஏன்னா அவங்களை கோச்சுக்குவாங்க. இல்லாட்டி நம்ம நண்பர்லாம் நல்லா நடிப்பார். ஐயா இருந்தா அதை எனக்கு குரு அவர் நடிக்க சொல்லி கொடுத்து. இப்போ நேற்று ஈரோட்டிலேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே நான் கிளம்பி வர வேலையும் போயிடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்வா. நான் இங்கே வந்துட்டுனா பொண்டாட்டியாவது பிள்ளையாவது எல்லாம் மறந்துடுவேன், ஃபோன் பண்ணவே மாட்டேன். அவள் நைட்டு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் இப்போ தான் சாப்பிட்டு கந்தசாமி எல்லாம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, டிஃபன் முடிச்சுட்டு இப்போ தான் போனாக்கா ஃபோனே பண்ணுறதில்ல, ஃபோன் பண்ணுறது போகிறீங்க பண்ணுறதில்லன்னு வரல. ஏன் சார், நான் வர்றது வடலூருக்கு. இங்கே வந்து பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் வரேன். வாங்க 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 வாங்க. பொண்டாட்டி வீட்டோடு சரி, இங்கே வரும்போது நம்ம வேலையை பார்க்கணும். இங்கே வந்து நான் பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ இறைவனை நம்ம மறந்துடுவோம்னு அர்த்தம். உட்காரு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? தேவை அவங்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையிலேருந்து நம்ம தவறக்கூடாது. அதனால் அதுவே தான் நமக்கு முக்கியம்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் கொஞ்சம் பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது வெளியில் அதுதான் நடிப்புன்னு சொன்னேன். இப்போ வள்ளல் பெருமான் வந்து பக்தி பாடல்களை பாடிட்டு வர்றாரு. நீங்கள்லாம் கேட்டது தானே? 1லேருந்து 5 திருமுறை வரையும் எல்லா சாமி கும்பிட்டாரா? எல்லா சாமி கும்பிட்டுருக்காரா? ஏதாவது ஒரு சாமியாவது விட்டாரா? கும்பிட்டாரு. இப்போ நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? வள்ளலார் எல்லா சாமி கும்பிட்டாரு, பாடினாரு, வழிபட்டார், அப்போ அவர் மாதிரியே நம்ம போகலான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? வள்ளலார் வந்து அந்த சாமியெல்லாம் பொய்ன்னு அவருக்கு சின்ன வயசுலேயே தெரியும். நம்ம பாடலாம் தப்புன்னு தெரியும், பொய்ன்னு தெரியும். இந்த சாமி பேசாதுன்னு அவருக்கு தெரியும். இந்த சாமிக்கிட்ட ஒரு சரக்கு இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள்லாம் நம்பி பாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களை மாற்றணுமே. உங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை மாதிரி நான் நடிக்கணும். அதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் மகாதேவ மாலையில். படித்தேன் உலகியல் நூல் நான் படித்தேன், நான் படித்தேனோ நீயே படிக்க வைத்தாய். நடித்தேன் நான் நடித்தேனோ நீயே நடிப்பிக்க வைத்தாய். இந்த சூட்சமம் தெரியாதான் இன்றைக்கி சமய மதவாதிகள் போல் சன்மார்க்கிகள் ஒன்றும் இருந்துகிட்டு இருக்காங்க. சூட்சமம் தெரியல. வள்ளலார் இது முருகனை கும்பிட்டார், நம்மளும் கும்பிடாமல் சொல்லிட்டு உட்காந்துருக்கான் சன்மார்க்கு. இன்னைக்கு அவர் எனக்கு அப்போ அற்ப அறிவாக இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். முட்டாள்தனமாக என்னை நம்பாதீங்கடா, நான் அப்போல்லாம் நடித்தேன்னு சொல்கிறாரு. அந்த பேச்சு கேட்குறது உங்களுக்கு தில் இல்லை, தைரியம் இல்லை. புரிதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ வள்ளலார் முருகனை கும்பிட்டாரு, விநாயகரை கும்பிட்டாரு, பெருமாளை கும்பிட்டாரு, சிவனை கும்பிட்டாருன்னு இன்னும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவள் தாண்டா உண்மை கடவுள்னு சொல்லியும் கூட இவன் இன்னும் எங்கே போயிட்டுருக்கான்? முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கான், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கான், ஆதிபராசக்தி போயிட்டுருக்கான், சிவனை வணங்குறான், பெருமாளை வணங்குறான். வள்ளலார் தெளிவாக பின்னாடி அடிக்கிறார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வி, எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லைன்றாரு? அறிவு இல்லைன்றாரு. அறிவு அவங்களுக்கு கொடுன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவு இல்லாதவங்களுக்கு தானே அறிவு கொடுக்கணும். அப்போ இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட உண்மை கடவுள்னு அவர் சொல்லியும் நம்ம பொய் கடவுள்கிட்ட தான் பற்று வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சியும் உண்மை பயிற்சி என்னன்னு தெரியாமல் பொய்யான பயிற்சியை பின்பற்றிட்டு இருக்கிறோம். யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, வள்ளலார் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் இல்லையா? அதனால தான் அவர் உண்மையை சொன்னோன்னு அவரே சொல்கிறாரு. சன்மார்க்கத்துக்கு பயிற்சி என்னன்னா, கடவுள் மேல் அன்பும் ஜீவர்கள் மேல் இரக்கமும்.
ஜீவர்கிட்ட இரக்கம். இரக்கமும் கடவுள் மீது அன்பும், இது ரெண்டு தான் பயிற்சின்னாரு. கடவுள்கிட்ட அன்பு வைக்கணும், ஜீவர்கிட்ட இரக்கம். இரக்கம் வைக்கணும். இரக்கம் மீன்ஸ் தயவு, அது. புரியுதுங்களா? அதனால தான் தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்னாரு. சன்மார்க்கத்தை சார்ந்தவர் யாரு? தயவுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவரே. அப்போ அருள் பெற்றாதான் அடைந்தவர். அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கம் அடைந்தவரே. அடைவது என்பது வேறு, சார்வது என்பது வேறு. புரியுதுங்களா? நம்ம இப்போ சார்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அருள் பெற்று மரணமில்லா பெருவாழ் வாழ்றது? நீங்கள் இன்னும் சாமியார் மாதிரியே வள்ளலார் நினச்சிட்டு இருக்காதீங்க. அது அருள், அது அருள் தேகம். அந்த அருள் தேகத்தை வெள்ளாடை போத்தி மூடிக்கிட்டு இருக்கார், தெரியுமா? நமக்கு வெள்ளாடை போட்டுனாலும் சாமியார் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வள்ளலார். இல்லை, முக்காடு போட்டு சாமியார்னு சொல்லுவாங்க எல்லாரும். வள்ளலார் என்ன சொல்றாரு? கையுற வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன், மெய்யுற காட்ட வெறிவி வெண்துகளால் ஐயகோ மெய்யலாம் அரைத்தேன். எவ்வளோ ஒரு அடக்கத்தில் அவர் இருந்தார் தெரியுமா? இந்த உடம்பை வெளியே காட்ட மாட்டார். அவருடைய உண்மையான உடம்பை மற்றவர்கள் பார்த்து கொஞ்சம் கூட அது மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம், புத்தி மாறிடக்கூடாதுன்றதை உடம்பை காட்ட மாட்டார். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய ஒரு பண்ணை பாதுகாக்கிறதுல வல்லவர். அதனால தான் தன்னை வெளிக்காட்டாமல் இருத்தல்னு ஒரு வழி எழுதுவார். தன்னை வெளிக்காட்டாமல் இருத்தல். நம்ம குணத்தையும் நம்ம வெளிக்காட்டக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ நம்மளை எப்போ வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்களோ அப்போ இறைவன் உங்கள் பக்கம் இருப்பார். நீங்கள் வெளியே உங்களை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவன் உங்களை காட்ட மாட்டார், உங்களை பார்க்க மாட்டார். அவர் வேற ஒரு வேலை பார்த்துருவார். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் வேறு என்ன கேள்வி? இவர் இப்போ வந்துட்டார், முதல்ல சொன்னதுக்கு. இருந்தாலும் உணவு குறைக்கிறது ரெண்டு வகை இருக்குது. உழைப்பவர்கள் குறைப்பது வேறு, சும்மா இருக்கிறவங்க குறைப்பது வேறு. நீங்கள் உழைக்கிறீங்களே, உழைக்கிற போது நீங்கள் உணவு குறைச்சிட்டு எப்படி வேலை செய்வீங்க? அதனால் உணவு எடுத்தோடனே வள்ளலார்னு சொன்னார்னு உணவு குறைக்கக்கூடாது. உணவு குறைக்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உழைப்புக்கு தகுந்த உணவு, உணவுக்கு தகுந்த உழைப்பு, ரெண்டு இருக்குது இல்லையா? உழைப்புக்கு தகுந்த உணவு இருக்கணும், உணவுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும். இது ரெண்டும் சம நோக்கத்தில் இருக்கணும். இப்போ என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா, நான் 2 இட்லி சாப்பிடுவேன், இல்லை நேரத்தில் 1 இட்லி சாப்பிடுவேன், சில நேரத்தில் சாப்பிடாத கூட இருப்பேன். ஆனால் நான் போய் ஒரு 50 கிலோ மூட்டை தூக்க முடியுமா, 100 கிலோ மூட்டை தூக்க முடியுமா? அப்போ நான் என்ன நிறைய சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? நிறைய சாப்பிட்டாலும் எனக்கு ஆபத்து, சாப்பிடாத இருந்தாலும் ஆபத்து. அது மாதிரி நீங்கள் இப்போ வள்ளலாருடைய கொள்கைக்கு வரீங்க, வள்ளலாரை தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? குழந்தை? சின்ன பையனாக இருக்கிறீங்க? என்ன வயசு ஆகுது? 48 ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்லையா, உடம்பை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க. இல்லை, உங்களுக்கு வருஷம் முக்கியம் அல்ல, அனுபவம் தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு 50 வருஷமாக இருப்பாங்க, இன்னும் ஜீரோவிலே தான் இருக்காங்க. இப்போ 40 வருஷத்துக்கு 45 வருஷமாக நான் இருக்கிறேன்னா என் கூட இருந்த சன்மாரிகள்லாம் பாதி பேர் செத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க கூட இப்போ யாருமே கிடையாது, எல்லாருமே செத்துட்டாங்க இல்லையா? அப்போது இன்னும் பாதி பேர் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது 40 வருஷம் 45 வருஷம் நான் சன்மார்க்கத்தில் இருக்கிறன்றது முக்கியம் இல்லை. இத்தனை வருஷத்தில் நீ என்னத்தை நீ கண்டுபிடிச்சன்றது தான் முக்கியம். சும்மா டெய்லி சபைக்கு போகிறது, அகவல் படிக்கிறது, சோறு போட்டால் 3 வேளையும் மூக்க தின்னுபிட்டு போய் அப்புறம் மறுபடியும் தூங்குறது வர்றது, இதுவெல்லாம் சன்மார்க்கம். அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு சபையை வச்சுக்கிறாங்க, காலையில் போனாக்கா அகவல் படிக்கணும், அப்புறம் அன்னதானம் போடணும், தானும் சாப்பிட்ணும், அப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும், இல்லை வேலைக்கு போகணும். சாயந்தரமானால் மறுபடியும் வரணும், சபைக்கு போய் ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு மறுபடியும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியது. இதெல்லாம் சன்மார்க்கம். இறை சிந்தனை என்பது வேண்டும்.
நம்மளை படைச்சவன் இறைவன் இல்லைங்களா? நம்மளை இயக்கிறவன் இறைவன் தான் முதல் சொல்லிட்டு இருந்தோம். நம்மளை இயக்கிறது கடவுள். நம்ம இயக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம என்ன செஞ்சோன்றதை நம்ம முதல்ல அவர் கவனிப்பார். உங்கள் கூட தானே இருக்கிறாரு, உங்களை இயக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க இது வெளியும்? அவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண, அவர் நினச்சிக்கிட்டாவது இருக்கலாமில்ல. ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக புருஷன் பொண்டாட்டி என்ன, புருஷன் வெளியே வந்துட்டா பொண்டாட்டி புருஷன் என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. போனவர் என்னாச்சு, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, சாப்பாடு கிடைச்சதோ கிடைக்கல, ஒரு அன்பான ஒரு கணவன் மனைவி வெளியே போயிட்டான்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை இன்னும் வரலையோ, 9 மணிக்கு வரவரனை காணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு எவ்வளோ மனம் கஷ்டப்படுது. அப்போ அதுபோல் இறைவன் நம்மளை இயக்குறாரு, அவருக்கு நீங்கள் என்ன அவரை பற்றி நினச்சிருக்கிறீங்க? அவருக்கு என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க? தொடர்பு வைக்கணும். அதை இடைவிடாது தொடர்பு வைக்கணும்னு சொல்கிறார். சிக்ஷவையின்கண் மனதை செலுத்துங்கள். அதான் இது கரண ஒழுக்கத்தினுடைய முதல் வரி. எப்படி இடைவிடாதுன்றாரு. நீங்கள் ஓவராக வைக்கிறீங்க. அதாவது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி வைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அதாவது 2 வகை இருக்குது. உங்களை கை பிடிக்கிறது, கையை இறுக்கமாக பிடிக்கிறதுன்னு இருக்குது. வாங்க சார் அப்படின்னு கை கொடுத்தா உங்கள் கையை ஜென்டலாக பிடிக்கிறதுன்னு ஒரு இருக்குது. பிடிச்சி பிடிச்சா என்ன ஆகும்? வலிக்கும். அது மாதிரி கடவுளை நினைக்கக்கூடாது. அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? பஞ்சு போல் இருக்காருன்னு வச்சுங்க. பஞ்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? கசக்கலாமா? பூ மாதிரி யூஸ் பண்ணோம். அதுபோல தான் இறைவனை நினைத்தல்னாரு. பிடித்தல் அல்ல. பிடிப்பது என்பது வேறு, நினைப்பது என்பது வேறு. நினைக்கிறதுல பவர் ஜாஸ்தி, பிடிக்கிறதுல பவர் இல்லை, வலிக்கும். பிடிக்கிறதுல வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அதை நீங்கள் லேசாக பிடிச்சா வலிக்குமா? அன்பு அதிகரிக்கும். உங்கள் மனைவி போய் வேகமாக பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன கோவம் வருமா வராதா? ஏங்க இப்படி பிடிக்கிறீங்க, கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதே எங்கள் வாக்கண்ண அப்படின்னு நைஸாக கூப்பிட்டிங்கன்னா ஏங்க என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு அன்பாக கேட்பாங்க. அதுலேயும் அந்த கூப்பிடுறதுலையும் பிடிக்கிறதுலையும் 2 வகை இருக்குது. அன்பாக பிடிக்கிறது ஒன்று, அதிகாரத்தை பிடிக்கிறது ஒன்று இருக்குது. மனைவிக்கிட்ட அதிகாரமாக பிடிச்சிங்கன்னா அந்த மனைவி கோபம் வருத்தம் சார். அது மாதிரி இறைவனே அப்படி தான், அன்பால் தான் நம்ம தொடணும். அதனால தான் இறைவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும் சொன்னார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே சொல்கிறாரா? அப்போ அன்பு என்பது இறைவன்கிட்ட செலுத்தணும், தயவு என்பது ஜீவர்கிட்ட செலுத்தணும், கருணை என்பது பரோபகாரம்லாம் ஜீவர்கிட்ட. இது 2 தான் ரொம்ப முக்கியம். இந்த 2ல் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது தான் சன்மார்க்கம். சன்மார்க்க உணவு சாத்வீக உணவு. சாத்வீக உணவுன்றது மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுருக்கோம். என்ன உணவு பேர் இருக்கு? இல்லை, நம்ம சன்மார்க்கில் அது வேறு விதமாக சொல்லலாம். சைவ உணவுன்னு வள்ளலார் எந்த இடத்துலையாவது சைவம் அசைவம்னு அருட்பாவில் சொல்லியிருக்காரா? திருவருட்பாவில் உரைநடை பகுதியிலையோ எங்கேயோ சைவ உணவுன்னு சொல்லியிருக்காரா? அதாவது சைவ உணவுனுக்கு அதுக்கு பேர் கிடையாது, தாவர உணவுன்னு சொல்லி போடணும். அதுக்கு பேர் என்ன? தாவர உணவு. இதுக்கு புலால் உணவு, மாமிச உணவு. அப்போது அந்த உணவு முறையில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சைவத்தை கொண்டாந்து அதில் சேர்க்குறோம். உள்ள சேர்க்குறீங்க, உங்களை அறியாமல் ஒன்று கொண்டாடுறீங்க அதில். புரியுதுங்களா? இப்போ சைவம் உங்களை தெரியாமல் சைவத்தை கொண்டாந்து உள்ளே புகுத்துறீங்க, புகுத்திட்டாங்க. வள்ளலார் சைவ உணவுன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காரா? கிடையாது சார். நான் கூட தான் அப்படி தான் வந்தேன். நான் தண்ணி போட்டு தான் வந்தேன், மாமி சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ
நான் சிகரெட்டு நிறைய குடிச்சிருக்கிறேன், மாமிஸ் சாப்பிட்ருக்கிறேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கிறேன், எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிறது உங்களுக்கு வேணுமா? நான் அப்போ இருந்தது நான் வேணுமா? கதிர்வேல் எந்த கதிர்வேல் வேணும்? பழைய கதிர்வேல் வேணுமா, புதிய கதிர்வேல் வேணுமா? அதே தான். இப்போது காந்தி வந்து பாரிஸ்ட் பட்டம் வாங்கினார், கோட் ஷூட் போட்டுருந்தார். இப்போ காந்தி கோட் ஷூட் போட்டவர் காந்தின்னா சொல்கிறீங்க? இப்போ யாரை காந்தின்னு சொல்கிறீங்க? கோமணம் கட்டிக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு கையில் தடி வச்சுருக்கிறது தான் காந்தின்றீங்க. அதுதான் அவருடைய இறுதி பார்வை, இறுதியினுடைய நிலை. அதுபோல் வள்ளலாரை நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கோமணம் கட்டாத இருந்தாருன்னா இன்றைக்கும் கோமணம் கட்டாத இருந்தால் என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்திருக்கு சார், அது வந்து ஒரு 5 வயசுலேயும் கோமணம் கட்ட மாட்டீங்க, ஜட்டு கூட போட மாட்டீங்க, தெருவில் ஓட விடுவீங்க. இன்றைக்கி 60 வயசுக்கு 50 வயசு ஆனால் ஒரு ஆம்பளை வந்து துணி இல்லாமல் ஓட விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுபோல் தான். அப்போ வள்ளலார் வந்து எல்லா தெய்வத்தையும் பாடினார். அதே பாடிட்டு கடைசியில் எனக்கு அப்போ அற்ப அறிவாக இருந்ததுன்னு அவரே சொல்கிறாரு. சொல்லியிருந்தால் நம்ம அவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறோமே. அப்போ நம்மளுடைய பிடிவாதம் நம்மக்கிட்ட இருக்குல்ல. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறத கேட்டுட்டு தான் நம்ம இருக்கோம். நமக்குன்னு ஒரு அறிவு நம்மகிட்ட ஆர்னவர் கொடுத்துருக்காருல்ல, அந்த அறிவை ஏன் நம்ம பயன்படுத்தலை? அறிவு இருக்குல்ல, எல்லாருக்கும் உயர்ந்த அறிவுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லையா? உயர்ந்த அறிவு உள்ள மனிதன் ஏன் தாழ்ந்த அறிவு போகிறீங்க? அதை முதல்ல சொல்லியிருக்காருல்ல, இதை வந்து மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, திறக்க முடியலாம் உடைக்கணும் இல்லை, உடைக்கவும் ஒரு வரவில்லைன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து உடைச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளலாருடைய அந்த சூட்சுமத்தை புரிஞ்சாதான் வள்ளலார் கொள்கையும் நம்ம எதிர்நீச்சல் போட முடியும். இப்போ எனக்கு மட்டும் நான் தனியாக வந்து வள்ளலார் சொன்னார், ஏன் நான் வந்து இந்த அளவுக்கு போல்டாக பேசுகிறேன்? புரிதல் வேணும். புரிதல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதாவது தன்னை காட்டலாம். என்னுடைய இப்போ என்கிட்ட நிறைய சரக்கு இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ வந்து இப்போ ஐயா இருக்காரு, ஒரு நோய் வந்தது, உடனே நான் தீர்த்துறேன். என்ன பண்ணுவாங்க? என்ன எல்லா கூட்டமும் என்ன நோய்க்கு வந்துடும். ஆமாம். அப்போ என்ன ஒன்றா என்னை சாமியார் ஆக்கிடுவாங்க, எங்கள் ஆளில் விழுந்துருவாங்க, என்னை திமிர வர வச்சுருவாங்க, என்னை அதோட குடியில் தள்ளிடுவாங்க. அதனால் தன்னை காட்டாதிருத்தல். வள்ளலாரே என்ன சொல்கிறாங்க? வள்ளலாறு விபூதியை கொடுத்து நல்லாக்கினார்னு சில இடத்துல சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்களா? வள்ளலார் வந்து விபூதி கொடுத்து நிறைய குணப்படும். விபூதியில் பவர் இருக்கா? வள்ளலார்கிட்ட பவர் இருக்கா? அப்போ விபூதியில் பவர் இருக்குன்னா நீங்களே கொடுத்து வச்சுருக்கலாமில்ல, கொடுக்கலாமில்ல? அப்போ கொடுக்குறவங்கிட்ட தான் இருக்குது சரக்கு, கொடுக்குற பொருள் இல்லை. அதனால் ஒன்றும் அவங்க என்ன சொல்ல, வள்ளலார் விபூதியே கொடுத்துன்னு எல்லாம் குணமாக்குறாரு, நம்ம எப்படி விபூதியை விடுறது? ஏயா மேட்டுக்குப்பத்தில் ஒரு கண்ணோய் வந்துடுது. கண்ணோய் வரும்போது கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட என்ன இருக்குது? வாழைப்பழம் தான் இருந்தது. என்ன இருந்தது? வாழைப்பழம் இருந்தது. இந்த வாழைப்பழத்தில் கண்ணில் வச்சு அப்புன்றாரு. கண்ணில் வச்சு வாழைப்பழத்தை அப்போ சொல்கிறாங்க, கண்ணு வலி நல்லா ஆயிடுச்சு. அங்கே அப்போ எங்கே போச்சு விபூதி? எது இருக்கு? இப்போ நான் எது இருக்குதோ அதை கொடுத்தா நல்லாயிடும் அப்படி வச்சுக்க. அதனால் தன்னை காட்டாத வெளி காட்டாத இடத்துல தன்னுடைய ஆற்றலையோ திறமையோ வெளியே காட்டிக்கூடாது. சராசரி மனிதனாக இருக்கும். இப்போ நேற்று கூட போன வாரம் தருமபுரி ஒரு மீட்டிங் போனோம். அங்கே சமய சார்புடைய எல்லாம் வந்தாங்க. அவர் காலில் எல்லோரும் விழுந்தாங்க. நான் பேண்ட் ஷர்ட் போட்டு உக்காந்துருக்கேன். எங்கள் காலில் வந்து யாரும் விழுறதில்ல, விழுந்தாலும் நான் ஏற்றுக்கிறதில்ல ஆச்சுங்களா? அப்போது நான் வேஷம் போட்டால் என்ன ஆகும்? இப்போ நாளைக்கே நான் வந்து ஒரு வேட்டி கட்டிக்கிறேன், மேலே ஒரு துண்டை போட்டுக்கிறேன், முடியை அப்படியே வளர்த்திக்கிறேன், ஆமாம் அப்படி உக்காந்துக்கிறேன், ஒரு ஆசனம் போட்டு உக்காந்துட்டு அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு என்னாச்சுன்னா என்ன ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
ஏமாத்துறது ஒரு செகண்ட் போதும் எனக்கு ஏமாத்துறது. யூபியில் ஒரு 200 பேர் இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா பாபா? அநியாயம் ரொம்ப. அப்போ இன்னைக்கு இப்போ போலீஸ் தேடி உள்ள வச்சிருக்குல்ல. சாமியார் பிடிச்சிட்டாங்க. அது இருக்கிறது தெரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எது இப்போ இது வந்து வேஷத்தினால எத்தனை உயிர் போச்சு. அப்போ அந்த ஜனங்களை எப்படி ஏமாத்திருக்கான் அவன்? அதனால தான் வள்ளலார் சொன்னார், இந்த ஜாதி சமய மதங்கள் ஏமாத்துற வேலையை தான் செஞ்சிருக்கு, அதில் போய் நீங்கள் விடாதீங்கன்னாரு. கொல்லை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும். என்ன வார்த்தை போட்டார் அதுல? கொல்லை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டேன்னு. நீங்க அதை நம்பி தானே போயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க மற்றவங்களை விடுங்க சார். சன்மாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க மற்றவங்களை கூட விடுங்க, அவங்க அறியாதவர்கள், பாவ பக்தியில் இருக்கிறவங்க. சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள போய் காலில் தானே விடுறாங்க. அவங்கள திருத்துறதுக்கு வள்ளலார் வந்து சன்மாரிகள் மூலமாக மக்களை திருத்த சொல்லியிருக்காரு. நம்ம மூலமாக தானே அவர் வெளிப்படுத்துறாரு. கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகிறேன்றாரு. இப்போ வள்ளலார் இப்போ இருக்கிறாரா இல்லையா எங்கன்னு நீ கேட்பீங்களா? இப்போ வள்ளலாருக்கு இருக்கிறாரா இல்லையானா எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரியுங்க, கேட்டுட்டு இருக்காருன்னு. ஏன்னா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன்? நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறானா, நியாயமாக சொல்கிறானா, இவன் செட் ஆவானா, செட் ஆக மாட்டானா, மற்ற மாதிரி இவன் புரோட விடுறானான்னு கண்காணிச்சிக்கிட்டே இருப்பார். அதனால தான் கூடுகிற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து புலாவுகிறேன் எந்த விகரான் தப்புகளை அன்பினோடும் எண்ணி எண்ணி இன்பக் கூத்தாடுகிறேன்றார். அப்போ நான் அவரை பற்றி பேசும்போது அவர் மகிழ்ச்சி அடைவாரா, வேதனை அடைவாரா? ஈரோடு கதிர்வேல் அவன் பரவாயில்லையா, நல்லா பேசுகிறான், நம்பாளுன்னு நம்பாள் அப்படின்னுவார். நான் போய் பேசுனா என்னன்னு திருட்டு பையன் வந்து வள்ளலார் வேஷம் போட்டு 1000 பண்ணிருப்பா அப்படின்னு கண்டுக்க மாட்டார். அதனால தான் தன்னை காட்டாமல் வெளிக்காட்டாமல் இருத்தல். இப்போ நான் ஏன் உங்கள் கிட்ட சராசரியாக இருக்கேன்? எனக்கு போய் 78 வயசு. எவ்வளோக்கு? போன 7ஆம் தேதி 1ஆம் தேதி தான் எனக்கு 78 ஆரம்பம். இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஏன்? உங்களை மாதிரி சகஜ பழக்கம்னு பேர் இருக்கு. என்னை வந்து நீங்கள் உங்கள் கூட ஒரு நண்பனாக நினைக்கணும். என்னை குருவாகவும் நீங்கள் சீடராகவும் நினச்சிங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க கேட்டுக்கிட்டேன். என்னை பெரிய ஆளாக நீங்கள் நினச்சிங்க. இப்போ என்ன நிறைய கேட்பாங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்க பண்ணுறீங்க, ஒரு முக்காடு போட மாட்டேங்கிறீங்க, ஒரு வேட்டி கட்ட மாட்டேங்கிறீங்க, ஒரு துண்டு போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நெத்தியில் பட்டை அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட சகஜமாக அன்பாக நான் பேச முடியுமா? இப்போ நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் ஈக்குவலாக தான் இருக்கேன். இதுக்கு பேர் தான் சகஜ பழக்கம். சன்மார்க்கம் என்பது சகஜ பழக்கம்னு பேர். என்னை உயர்ந்தவனாகவும் நீங்கள் தாழ்ந்தவனாகவும் எந்த காலத்தில் நினைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு பேர். எனக்கு 4 பாட்டு தெரிஞ்சது, 4 வார்த்தையை பெருசாக பேசுகிறேன்னா என்னை விட நீங்கள் தாழ்ந்தவனா நினச்சிட்டா எனக்கு அகங்காரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம், எனக்கு திமிர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்னுடைய சகோதர உரிமை உடையவர்கள். உங்களுக்கு சில விஷயம் புரியாமல் இருக்கிறது, புரிய வைப்பது என்னுடைய கடமை. அதுதானே தவிர என்னை விட நீங்கள் கேட்கறதுனால என்னை விட நீங்கள் தாழ்ந்தவன் நான் நினச்சிட்டா எனக்கு ஆணவம் தலைக்கறிடும். அப்போ சகஜ பழக்கம் இல்லது. சகஜ பழக்கம் சன்மார்க்கம் என்ன சமமாக பார்க்கணும். நான் உட்காருனா நீங்களும் வந்து உட்காருன்னு சொல்லணும். நான் ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கீழே தான் உட்காந்துக்கிட்டு பேசணுன்றதுலாம் கிடையாது. முடியறவங்க மேலே உட்காரலாம், முடியாதவங்க கீழே உட்காரலாம். இருக்கிற இடத்த எல்லாம் பகிர்ந்துக்கலாம். புரியுதுங்களா? அதனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது சன்மார்க்கத்தில் கிடையாது. எல்லாருமே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள். இந்த நிலை யாருக்கு வருதோ அவங்க தான் சன்மார்க்கத்தை மேலெடுத்து கொண்டு போக முடியும்.
இல்லாட்டி அவனை பெல் தட்டி கீழே தட்டி உட்கார வச்சுருவார் வழியில். புரியுதுங்களா? நமக்கு ஆசனமும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம், காலில் விழுற வேலையும் வேண்டாம். சீட்டுக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாமே அப்படி தான். ஆசனத்துக்கு ஆசைப்படுறாங்க. ஆமாம், இன்னைக்கு பதவி ஆசை வந்து ஒரு பெரிய கொடூரமானது. எல்லா ஆசையை விட பதவி ஆசை ரொம்ப பயங்கரமானது. அதுதான் இன்னைக்கு மனிதனை ஆட்டி படைப்பது. அதனால தான் 3 ஆசையை போட்டாங்க இல்லையா? உலகத்தில் 3 ஆசை தான் முக்கியமானது. என்னென்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இது 3ம் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. அதுதான் இதில் வந்தது தான் எல்லாமே. இப்போ மண்ணாசைன்னா என்ன? அதுதான் பதவி. பெண்ணாசை பெண்களை விரும்புறது. பொன்னாசைன்னா டப்பு, பொருளாசை. அப்போது இது 3ம் ஒன்றோட ஒன்று இணைந்தது. ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு வச்சுங்க, அவன் அடுத்தது பொருளை சம்பாதிக்க ஆசைப்படுவான். ஏன்னாட்டி அந்த பொண்ணை அவளை மதிக்க மாட்டான். மதிக்க மாட்டாப்ல. உங்கள்கிட்ட ஒரு மயிறு இல்லை, உங்கள்கிட்ட வந்து நான் என்னடா பண்ணுறது, போடா வெளியே அப்படின்வான். இது ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. அப்போ பொண்ணை ஜாலியாக வச்சுருக்குன்னா என்ன வேணும்? அவனுக்கு பொருள் வேணும். அப்போ பொருளுக்கு என்ன பண்ணுவான்? எல்லா தப்பும் பண்ணுவான். பதவி வேணும், பதவியில் சம்பாதிக்கணும். அதில் வந்து எல்லாமே வந்துடும். உள்ளே திருட்டு போட பூரா வந்துடும். பொய் சொல்கிறது, 5 பஞ்சமா பாதங்களும் அது உள்ளே அடங்கிடும். அதே மாதிரி மண்ணாசை வந்தாலும் அதே நிலை தான். இன்றைக்கி தான் மண்ணாசை என்பது கொஞ்சம் மன்னர் காலத்தில் வந்தால் தான் அந்த 3 ஆசை. இன்றைக்கி மண்ணாசை விட இன்றைக்கி பொன்னாசை ஜாஸ்தி இருக்குது, பெண்ணாசை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மண்ணை விற்று பொண்ணில் போட்டான், இல்லை மண்ணை விற்று பேங்கில் போடுறான் இல்லையா? இப்போ பழைய கால பூமி வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி என்னாச்சு? எங்கள் ஊர் பக்கம்லாம் ஈரோட்டில் ஒரு 3 பேர்கிட்ட தான் ஈரோடு இருந்தது. ஒன்று பட்டைக்காரர், பழைய கோட்டை பட்டைக்காரர் 2 பேர். அப்புறம் முதலாளி சாஹிப்னு ஒரு குரூப்பு, அப்புறம் நாய்க்கர் குரூப்பு, பெரியார் குரூப்பு. இந்த 3 பேர்கிட்ட தான் ஈரோடு மாவட்டமே இருந்தது. எங்கே போனாலும் அவங்க சொத்து தான், வேறு யாருக்கிட்ட சொத்து கிடையாது. இன்றைக்கி 3 பேர் சொத்து என்னாச்சு? இருக்கிற இடம் தெரியல. அப்போ கொஞ்சம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? விற்று பேங்க்கில் போட்டு நிம்மதியாக உட்காந்துட்ருக்கான். ஆமாம், அப்படி தான் ஆச்சு. இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கரா மாடு மேய்க்கிறது மட்டும் நிலம் வச்சுருப்பான். அதுக்கு வந்து தரிசு நிலன்னு பேர். மழை பெஞ்சாக்கா புல் விளையும், புல்லை போய் மாட்டுக்கு தின்னும். அதுக்கு வந்து தரிசு நிலன்னு பேர். இன்றைக்கி எல்லாமே என்னாச்சு? அதை வச்சு என்ன பண்ணுறது? மாட்டையும் விற்றுட்டா, நிலத்தையும் விற்றுட்டா, சைட்டு போட்டு விற்றுட்டா, பேங்க் கொண்டாந்து பணம் போட்டான் வாங்க. அப்போது இன்றைக்கி அந்த ஆசை போயிடுச்சா? அப்போ பெண்ணாசை என்பது உலகத்தில் இன்றைக்கி அது நிரந்தரமாக இருக்குது. மண்ணாசை போச்சு, பொன்னாசை வந்துருச்சு. வாங்க உட்கார். அப்போ இந்த ஆசைகள் எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை இருக்குது. அப்போ இந்த ஆசைகளை யார் விடுறாங்க? அவங்க தான் ஞானியாக முடியும். அது வெளியே ஞானிக்கின்ற வேலைக்கு அங்கே அத்தாரிட்டி கிடையாது. பாருங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சகஜ பழக்கம் சன்மார்க்கம் அந்த நிலைக்கு வரணும். நீங்கள் கேட்டது தானே உணவு முறைகள். உணவு முறைகள் தான் நம்ம வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டார். நீ எந்த உணவு சாப்பிட்றதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். உணவில் வந்து 2 உணவு தான். தாவர உணவு, தாமச உணவு. அதாவது புலால் உணவு, தாவர உணவு 2 தான். புலால் உணவு என்பது உயிரை கொன்று சாப்பிடுவது. தாவர உணவு என்பது தாவரங்களிலிருந்து சாப்பிட்றது. போன வாரம் ஒருத்தர் அப்படி தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஆள் வந்து மாட்டிக்கிட்டான். வள்ளலாரை பற்றி என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு ஆரம்பித்தான். என்னங்க சொல்கிறாரு? இந்த மாதிரி வடலூரில் என்னென்ன பற்றி அதெல்லாம் அது பாட்டு நடந்துட்டுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் அவன்கிட்ட தேவத்தை பேசணும். அப்புறம் அந்த ஆள் இல்லை உட்காருங்க அப்படின்னு வள்ளலாரை பற்றி சொல்லும்போது, புலால் உணவு சாப்பிடக்கூடாது வள்ளலார் கொள்கையில், தாவர உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். வள்ளலாருடையது வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது, அதான் அவருடைய பேசிக் அப்படின்னு. அது எப்படி உயிர்கொலை சாப்பிடாது இருக்க முடியும்? அப்புறம் தாவர உணவுலாம் அது மட்டும் உயிர் இல்லையா? உடனே அதுவும் உயிர் தானே, அது வந்து உயிர்கொலை தானே அப்படின்னு நான் தான். கரெக்ட் தான், நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். கரெக்ட். உட்காரு. உங்கள் உடம்புல முடி வளருதா? வளருது.
முடி வெட்டுறீங்களே, உடம்புக்கு வலிக்குதா? நகம் வளருதா? நகம் வெட்டுறீங்களே, உடம்புக்கு பாதிப்பு வருதா? முடி வளருது, வெட்டுறீங்க, வலிக்கல. நகம் வளருது, வெட்டுறீங்க, வலிக்கல. இல்லைங்களா? அதுபோல் தாவரங்கள் வந்து வேரோட பிடுங்கி சாப்பிட்டாலும் தப்பு தான். ஆனால் தாவரங்களை எப்படி சாப்பிட்டு சொல்கிறாரு? அதில் இருக்கக்கூடிய இலை, காய், கனி. என்ன சொல்கிறாரு? இலை, காய், கனி, இது 3 தான் தாவரத்தில் முக்கியமானது. இந்த 3 நீங்கள் சாப்பிடுங்கன்னாரு. அதை கூட வேரோட பிடிங்கி சாப்பிடக்கூடாது. வேரோட பிடிங்கினா உயிர்கொலை ஆச்சுங்களா? அப்போ நம்ம கீரை வகை பூரா எதை சேர்ந்தது? இலை வகை. காய் வகையெல்லாம் என்ன சேர்ந்தது? கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூய்க்காய், புழங்காய், எல்லா காயும் வந்துடுது. பழங்கள்லாம் எதை வந்தது? அதுலேருந்து பழுத்தது இல்லையா? இது எல்லாமே அந்த செடியிலிருந்து நீங்கள் பறிக்கின்ற பொழுது அந்த செடிக்கு உயிர் ஆபத்து கிடையாது. அதுதான் விளக்கம் சொல்கிறாருங்க. முடிய வெட்டுறீங்க, உடம்புக்கு ஆபத்தில்லை, உயிருக்கு ஆபத்தில்லை. நெகை வெட்டுறீங்க, உடம்புக்கு ஆபத்தில்லை, உயிருக்கு ஆபத்தில்லை. அதே மாதிரி இலை, காய், கனி வெட்டுறீங்க, அந்த செடிக்கு உயிருக்கு ஆபத்தில்லை, அந்த மரத்துக்கும் ஆபத்தில்லை. இப்போ மாங்காய் ஒரு வருஷம் காய்க்குது. மாங்காய் ஒரு மரத்தில் 1000 மாங்காய் காய்க்குது. மாங்காய் பிறுக்குறீங்க, மரம் செத்து போச்சா? ஆனால் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா அந்த உயிரை உங்களால் உருவாக்க முடியுமா? போனது தானே. இன்னொன்று, உயிரை வந்து கொலை பண்ணும்போது அந்த உயிர் துடிக்குது. ஒரு ஆடை வெட்டிங்கன்னா அது என்ன பண்ணுது? இல்லை, அது துடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பாவமாக இருக்கும்? ஒரு கோழி கழுத்து இருக்கிறீங்க, அது துடிக்கும் போது எவ்வளோ பாவமாக இருக்கு? ஒரு எந்த உயிராவில் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா அந்த துடிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்லான்னு என்ன வருமா? சரி, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைக்கு ஒரு கையில் சொன்ன பிளேடு போட்டுட்டா நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம்? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய், சின்ன ரத்தம் தான், கொஞ்சம் தான் பட்டிருக்கு, உடனே டாக்டர் கூப்பிட ஆகும்னு போகிறோம்ல. அப்போ இறைவன் எல்லா உயிரும் படைச்சிருக்காருன்னு பேசுகிறீங்க. அப்போ ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிர் சாப்பிட்றது சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏன் இது எல்லாம் மதவாதிகள் அதுதான் சொன்னான்னு சொல்கிறான்ல. இதனால தான் மதவாதிகளை வள்ளலார் திட்டுறாரு. ஏன் ஜாதி சமயத்தை திட்டுறாரு? இதெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக செய்த சூது. அப்போ இவனுங்களை வந்து சொல்கிறத விட மதங்களை முதல் க்ளோஸ் பண்ணி பதிட்டான்னாரு. மதங்களை, ஜாதி மதத்தை, சமயத்தை புதைச்சிட்டா இவங்க மறுபடியும் பின்னாடி போவாங்களா? அதனால தான் நம்மளை திட்டாமல் ஜாதி சமய மதத்தை வள்ளலார் திட்டார். ஜாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறார் ராகவல்ல? வல்கால் எனக்கு பகிர்ந்த மேசியவன் சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் ஜாதி மதத்தை பற்றி இன்னும் நிறைய அகவல்லே வருமே, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நிறைய வரிகள் வரும், எனக்கு இது ஸ்டக் ஆகுது. அப்போது எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சவர் வள்ளலார். அப்போது ஏன் இந்த உயிர்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னா, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரை கொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை வந்து சமய மதங்கள் என்ன பண்ணிட்டான்? தெய்வங்கள் பெயரால் உயிர் விளை வச்சான். அதனால தான் வள்ளலார் கொள்கைகளை கொண்டாடினார். தெய்வங்கள் பெயரால் உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னு போட்டார். அதுக்கப்புறம் இந்த உயிர்கொலை வாங்கிறதுனால என்ன சொன்னார்? சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னார். அப்போ சிறு தெய்வம் எது என்றால் உயிர்கொலை செய்கிறது கூட சிறு தெய்வம் தான். அதனால் அந்த தெய்வ வழிபாட்டெலாம் பண்ணாதுங்கன்னாரு. ஆச்சுங்களா? இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து முதல்ல வந்து பிடிக்கணும். நம்ம ஒழுக்கத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணவு முறைகள், ஒழுக்க முறைகள் ரொம்ப முக்கியம். உணவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாழ்க்கையில். உணவு தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய உயிர் போகிறதுக்கு காரணம் உணவு தான். அதனால தான் ஆகாரம் அறை மைத்துன வீசம் தூக்கம் அறைக்கால் பயம் 0. ஆகாரம் அரை வயது தான் சாப்பிட்ணும். 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க. நீ வேலை செய்கிறீங்களா 3 இட்லி சாப்பிடுங்க. எனக்கு 1 இட்லி சாப்பிட்டாவே போதும்னு நினைப்பேன். நான் சும்மா தான் இருக்கேன். நீங்கள் வேலை செய்கிறீங்க, 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சராசரி 8 சாப்பிடுவீங்க காலையில். உழைக்கிறீங்கள, உழைக்கிறதுனால ஓரளவுக்கு சாப்பிடுங்க.
பரவாயில்ல. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அது இதை ஏன் வருது? உணவு மட்டும் முக்கியம் இல்லை, இறை சிந்தனை அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து தானாக வரும். வெரி குட். அப்படின்னா உங்களுக்கு உணவு பெரிய பிரச்சனையே இல்லை. அப்போ உங்களுடைய சிந்தனை இறை சிந்தனையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது நமக்கே உணர்வோம். அதான் உங்களுக்கு அந்த இறை சிந்தனையும் நம்ம நல்ல உணர்வு இருக்கின்ற போது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக மாறிடும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடப்பெற தவிர்க்கும் அருட்சிவ மருந்தே, எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குழு பகலுமே காவல் செய்துணையே சொல்றாரா? அப்புறம் மருந்துக்கு என்ன சொல்றாரு? என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தினம் ஒரு ஞானமா மருந்து. அந்த ஞானமா மருந்து உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு எந்த டயர்டும் வராது. வாராவகமே கரண பெருந்திறன் காட்டிய மருந்து. அப்போ எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் உணர்வு சம்பந்தமானது. இதுக்கு எல்லாமே இதெல்லாம் உணர்வு சம்பந்தமானது. அப்போ அந்த உணர்வுகளை எந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீங்களோ அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும். அதாவது அதை தான் உணர்ந்து ஞானசரிகள் என்ன போட்டார்? முதல்ல என்ன பண்ணணும்? நினைந்து எதை நினைக்கணும்? இறைவனை நினைக்கணும், உங்களையும் நினைக்கணும். அதனால தான் 2 நினைவு போட்டார். தன்னுடைய இறைவனுடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும். நினைந்து உணர்ந்து இறைவனையும் உணரணும், உங்களையும் உணரணும். அது 2 நீங்கள் உணரும் போது என்ன ஆகுது? நெகிழ்ச்சி ஏற்படும். அந்த நெகிழ்ச்சிக்கு பின்னாடி என்ன வருவது? அன்பே நிறைந்து நிலை. இப்போ காலையில் தான் சொன்னேன், நெகிழ்ச்சி என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு இல்லைங்களா? நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, இன்பம் மூன்றும் ஒரு கோட்டில் தான் வரும். இப்போ உடம்புக்குள்ளே 2 வகையான மகிழ்ச்சி நெகிழ்ச்சி இருக்குது. இப்போ உலகில் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீங்க, அதுக்கு பேர் மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அதே வந்து அருள் நிலையில் போகும்போது ஆன்மாவை தொடர்பு கொள்ளும்போது என்ன வரும்னா ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம்னு பேர். இங்கே மனம் மகிழ்ச்சி அடைகிறது, மன நெகிழ்ச்சி அடைகிறது, மனம் உருக்கம் அடைகிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆன்மாவை நீங்கள் நினைக்கின்ற பொழுது அங்கே ஆன்ம மகிழ்ச்சி அடைகிறது, ஆன்ம நெகிழ்ச்சி அடைகிறது, ஆன்ம உருக்கம் அடைகிறது. இது 2க்கு வித்தியாசம் இருக்குது ஆச்சுங்களா? இந்த 2ல் வந்து எது முக்கியம்னா ஆன்மாவை தொடர்பு கொள்வது தான் முக்கியம். அப்போ ஆன்மாவை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் என்ன புறத்தில் பண்ணணும்னா ஜீவர்களை நேசிக்கணும். இங்கே நீங்கள் வெறும் ஆன்மாவை மட்டும் தொடர்பு வச்சா பத்தாதுன்ட்டார் வள்ளலார். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாக்கித்த உணர்வை வர வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றார். உணர்வு வர வச்சுங்க சார். இந்த உயிரும் ஒன்றுன்னு நினச்சா தானே அப்போ பேதம் இருக்காதுல்ல. இவர் வந்தார், நான் இருக்கேன், வெறும் என் உயிர் ஒன்றுன்னு நினச்சா பேதம் வருமா? பேதம் வருமா சார்? அப்போ அவங்க வேற நான் வேற நினச்சிட்டா பேதம் வருதா வரலையா? நீங்கள் இன்னும் சாப்பாடு ஒரு கை புரிஞ்சு கொடுங்க அவங்களுக்கு. உங்களோட 10 ரூபாய் இருந்துச்சுன்னா அவங்க 5 ரூபாய் கஷ்டப்படுறாங்களா, 5 ரூபாய் தூக்கி கொடுங்க. இதுதான் உணர்வு. ஐயோ நாளைக்கு நமக்கு 5 ரூபா வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உணர்வு வேறு, அவங்க உணர்வு வேறு மாறி போச்சு. அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம்னு பேர். ஜீவகாருண்யம் என்பது இருப்பது தான் கொடுக்க சொன்னார், தவிர கடை வாங்கி கொடுக்க சொல்ல. கடை வாங்கி கொடுக்க சொன்னார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஏன் இந்த உலகம் என்று வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குது? அதை நான் முதல் தெரிஞ்சுக்கிட்டுமா? இப்போ இன்றைக்கி அரசியல்வாதி வந்தாங்கன்னா நான் ஏழை எல்லாம் பணக்காரன் ஆக்கிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறானுங்கல்ல. இது பேசிக் என்ன? ஏழை பணக்காரன் இந்த உலகத்து வர்றது காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த உலகம் பூரா இறைவன் படைப்பு தானே சார். இந்த இறைவன் படைப்பு முழுசுமே எல்லாருக்கும் சொந்தமாக இல்லையா? அப்போ இந்த எல்லாருக்கும் சொந்தமான இந்த இயற்கை, இந்த உலகம் ஏன் இந்த மனித ஜீவர்களை ஏற்றத்தாழ்வுள்ள அமைப்போம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்போம், பற்றாக்குறை என்ற ஒரு நிலை உருவாச்சு?
இல்லை. இதை தான் சமயவாதிகள் பண்ண சூது. இதைத்தான் வள்ளலார்கள் ஜீவகாருண்யத்துக்கு ஒரு வார்த்தை போடுறார், படிக்கணும். ஜீவர்களுக்கு ஜீவர்களால் வரக்கூடிய துன்பத்தை ஜீவர்கள் போக்கணும்னாரு. துன்பம் எப்போ வருது? ஜீவர்களால் தான் துன்பம் வருது, தானா வருதில்ல. இப்போ அவர் என்ன சொன்னார்? வினைன்னு சொன்னீங்கல்ல, வினை அல்ல. ஒரு துன்பம் வருதுன்னா எப்படி துன்பம் வரும்? ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஜீவர்கள் தான் போக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அப்போ உங்ககிட்ட இருக்கிறத இன்னொருத்தரும் குடுறான்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் உருவானது ஜாதி சமய மதத்தினால தான். அங்கே தான் பிரித்தான், ஜாதியை பிரித்தான், சமயத்தை பிரித்தான், மதத்தை பிரித்தான். அப்போ தொழிலுக்காக ஜாதியை பிரித்தான். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஒரு ஜாதின்னு பிரித்தான்ல. இப்போ வேளாளர் குலம் அப்படின்னா விவசாயம், செட்டியார்னா வணிகம், குயவன்னா செத்த பணத்தை தூக்குறவன் வெட்டியான் இல்லைங்களா? அப்போ துணி வெளுக்கிறவன், முடி வெட்டுறவன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலுக்காக ஜாதிகள் உருவாக்கப்பட்டது ஆச்சுங்களா? வாங்க. அப்போ ஜாதிகள் உருவாக்கப்பட்டதுனால என்னாச்சு? மறுபடியும் சமயங்கள் உருவாக்கப்பட்டது. சமயங்கள் உருவாக்கப்பட்ட என்னாச்சு? மதங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ மனித குலத்தை ஜாதி அடிப்படையில், சமயத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பிரிவினை உருவாக்குனாங்க. இப்போ ஜாதி உருவாக்குறதுனால என்னாச்சு? இதை கேள்வி நாங்கள் இப்போ எந்த அரசியல்வாதி சொல்கிறேன்னா ஜாதி ஒழிக்கணுன்றான் ஒருத்தன், அப்போ ஜாதி கணக்கு எடுப்பணுன்றான் ஒருத்தன், அப்போது ஜாதியை வச்சு ஓட்டு வாங்குறான் ஒருத்தன் இல்லைங்களா? எல்லாமே ஜாதி வேண்டான்றான், ஆனால் ஜாதி வச்சு தான் நடக்குது. அப்போ என்னாச்சு இந்த ஜாதின்னா, எவனிடத்தில் பொருளாதாரம் அந்த தொழில் அதிகமாக வந்ததோ அவன் உயர்ந்தவன் ஆயிட்டான். இந்த சமயங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு? தொழிலுக்காக ஜாதி பிரிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்போ கடவுள்கிட்ட இருக்கிறவனுக்கு பேர் என்ன சார்? சொல்லுங்க தைரியமா. ஐயருன்னு வச்சுங்க. பூசாலி பண்டாரெலாம் இப்போ தான் வந்தாங்க. அப்போது அந்த காலத்தில் என்னாச்சு? கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன பேர்? ஐயரு. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? சாமி. அவங்க அந்த ஜாதி என்ன எங்கே இருக்கணும்? பிராமணர்னு அது பேர் வச்சாங்க இல்லையா? அந்த ஜாதி எங்கே இருக்கணும்? அந்த அந்த கோயிலுக்கு அந்த விக்கிரத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்கணும். சாமி கூட முதல்ல கும்பிட மாட்டாங்க, இவனை தான் கும்பிடுவாங்க. இப்போ அந்த எந்த ஐயராவது ஒரு ஏர் ஓட்டி பார்த்துருக்கிறியா? மூட்டை தூக்கியிருக்கிறாங்களா? நெசம் செஞ்சுருக்காங்களா? விவசாயம் பண்ணியிருக்காங்களா? ஆடு மேய்ச்சிருக்காங்களா? மாடு மேய்ச்சிருக்காங்களா? ஏன் சார்? அவனும் மனிதன், நீங்களும் மனிதன் தானே. அப்போது அந்த ஜாதி எங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு? கடவுள்ன்ற பொய்யான கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலில் ஒரு விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரக பக்கத்தில் இவனை வச்சு இவங்கிட்ட ஒரு தட்டத்தை கொடுத்து ஒரு விபூதி கொடுத்து ஒரு தீபத்தை கொடுத்து ஆராதனை பண்ணப்பா வரவங்களெல்லாம் அவனை காசு போடுவவனை வச்சானா? அப்போ அவனுக்கு என்னாச்சு? இந்த பாமர மக்கள், கடவுளை நம்பாதவர்கள், நம்பியவர்கள் எல்லாருமே இவங்க குறையை தீர்க்கிறதுக்காக அவங்க உள்ளே போக ஆரம்பிச்சாங்களா? அப்போ என்ன ஆகிட்டான்? அவனை சாமி சாமின்னு சொன்னோடனே அவன் என்னாச்சு? உயர்ந்த குலன்ட்டான். அவனுக்கு பேர் என்ன? உயர்ந்த குலன்ட்டான். இங்கே கீழே இருக்கிறவங்க கூட தாழ்ந்த குலம்னான். இதைத்தான் வள்ளலார் சொல்றார். உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இரு குலமும் ஆண்டிட காண்கின்றீர், குறைவுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்று அறிந்தேன்னாரு இல்லைங்களா? அப்போ நீ வந்து ஜாதியை வச்ச பிரிச்ச, சமயத்தை பிரிச்ச, மதத்தை பிரிச்ச, தொழிலை பிரிச்ச, தொழிலில் யார் எந்த இடத்துல இருக்கிறானோ அவனை உயர்ந்தவன் ஆகிட்ட. ஒரு வியாபாரி, ஒரு வணிகன் உயர்ந்தவன் ஆகிட்டான். ஒரு கடவுள் பக்கத்தில் இருக்கிறவன் உயர்ந்தவன் ஆகிட்டான். ஒரு விவசாயம் உயர்ந்தவன் ஆகிட்டான். செத்த மாலை எடுக்கிறவன் கொண்டாந்து கீழே தள்ளிட்டீங்களே. ஊரில் இருக்கக்கூடிய செத்து போனால் மாட்டை கொண்டு வரவன் யார்? வெட்டியான். இல்லை அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் சக்கிலின்னு சொல்லுவாங்க, பறையன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நிலையை கொண்டாந்து அவங்களை தள்ளிட்டீங்களா? ரெண்டாவது இன்னொரு அயோக்கித்தனம்,
தீண்டத்தகாதவன்னு பேர் வச்சான். அவர்களுக்கு பேர் என்ன? இன்னும் இருக்குது நிறைய உலகத்தில். அப்போது அவன் உடம்புலையும் ஓடுறது ரத்தம் தானே, நம்ம உடம்புலையும் ரத்தம் தானே. அவன் அந்த ஜாதியில் பிறந்தான் என்பதற்காக அவனை தீண்டத்தகாதுன்னு சொல்லலாமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசுகிறோம். அம்பேத்கர் பேசினார், பெரியார் பேசினார், பாரதியார் பேசினார், எவனோ பேசினார்லாம் சொல்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி முதல் பேசினவர் தான் வள்ளலார். அப்புறம் தான் அம்பேத்கர் வராரு, அதுக்கப்புறம் தான் பெரியார் வராரு, அதுக்கப்புறம் தான் பாரதியார் வராரு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வராங்க. இந்த முதல்ல ஜாதியும் மதமும் சமயம் பொய்ன்னு சொன்னவர் வள்ளலார். அது முன்னாடி இவங்களாம் எங்கே போனாங்க? அதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு, முட்டா பயல்கள் என்னார் அவரை. அதாவது இதுவரையில் என்னுடன் இருந்தும் பழகியும் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை. வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார்னு எழுதுறாருல. நீ முதலியார் என்ற பேர் உனக்கு எப்படியா வருது? வைக்கலாமா சமண வள்ளலார் கொள்கையிலேருந்து? ஏங்க வள்ளலார் எங்கேயாவது பிள்ளைன்னு எழுதியிருக்கார கையெழுத்து